வளர்ப்பு நாய்களை எதிர்த்தோ அல்லது வந்து செல்லப்பிராணிகள் நாய்களை எதிர்த்தோ வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லை. எதை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நாயை கூட வளர்க்குறது தப்பு இல்லை. அந்த நாயை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வச்சு வளர்க்கணுமோ அங்கே வச்சு வளர்க்கணுன்றது தான். இந்த தெருநாய்கள் மீது நான் வந்து பரிவோடு நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன செய்யணும் கேட்டால் உணவுகள் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஸோ உணவுகள் கொடுக்கறதோடு அவங்களுடைய கடமை போயிடுது. ஆனால் அதுக்கப்புறம் அதை பராமரிக்கிறது எப்படி? வெளிநாட்டு மோகன்ற பேரில் வெளிநாட்டு நாய்களை வந்து பெருமையாக வளர்க்கக்கூடிய பலரும் பார்க்குறேன். ஏதோ வந்து இந்த அட்ச்டாகு இந்த மாதிரியான இருந்தால் கூட பரவாயில்லைங்க. ஒரு சிலர் கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது. ரேபிஸில் இறந்தவங்களுடைய கதையெல்லாம் கேட்டிங்கன்னா நாயை வளர்க்கணுன்ற எண்ணமே யாருக்குமே வராது. ஏன்னா அவ்வளோ கொடூரமாக இருந்தது. சில குழந்தைகள் வந்து நாய் கடிச்சிச்சுன்னா வீட்டில் போய் சொல்லாதுங்க. சொன்னால் அம்மா திட்டுவாங்க, நீ ஏன் போய் தெருவில் போய் விளையாடின. இது வந்து சரியான தீர்ப்பு தான் நான் சொல்வேன். நேயர்களே, அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் திருமிகு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். தெருநாய்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட் போட்ட ஆர்டரை வந்து எதிர்த்து பல சினிமா பிரபலங்கள், பல விலங்கு ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து ஒரு பேரணி மாதிரி போயிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தெருநாய்களோட தொல்லை தாங்க முடியல, நைட்டில் எங்களால் நிம்மதியாக போக முடியல, அதோடைய தொல்லை இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த இல்லை, பாதி பேர் ஆதரவு பாதி பேர் எதிர்ப்புன்ற மாதிரி தான் இது இருக்குது. ஆனால் வந்து உச்சநீதிமன்றமும் என்ன சொல்லியிருக்குன்னா, தெருநாய்கள் தான் சொல்கிறாங்க, அதே சமயத்தில் கட்டுப்படுத்தணுன்றத சொல்கிறாங்க ஜட்ஜ்மெண்ட்டில். அதை தடுக்கிறதுக்கு வேறு யாராவது வந்து பொதுவான சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்தாங்கன்னா அவங்களையும் பிடிச்சிட்டு உள்ளே போடுங்கன்ற மாதிரி தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இது வந்து நான் கேட்டால் இது வந்து சரி தப்புன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சில கடந்த காலத்தில் பல நிகழ்வுகளை நம்ம பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் நான் இதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் செய்தித்தாளில் படித்தது தான் கேட்டேன். ஒரு நாட்டில் வந்து நாயை வளர்க்குறாங்க. அந்த நாய் வந்து என்னென்னா வந்து வீட்டு நாய், வீட்டுக்குள்ளே அந்த குடும்பம் வந்து அதை வளர்த்துட்டு ரொம்ப பாசத்தோடு வளர்த்துட்டு வராங்க சார். உணவு, அந்த சம உணவு, சம படுக்கை, இந்த மாதிரி வந்து இருக்கும்போது தாயும் குழந்தையும் பக்கத்தில் வந்து நாயும் வந்து படுத்துருக்கு பெட்டில். திடீர்னு அவங்களுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய தும்மல் வருதுங்க. அந்த தும்மல் எதனால் வந்திருக்குன்றதை நீங்கள் ஒரு யூகம் பண்ணிக்கலாம். எப்படி வந்துருக்குன்னா, நாயோட முடி இருக்கு இல்லையா, அந்த முடி வந்து ஃபேன் காற்றுல பறந்ததுன்னு அந்த முடி வந்து அவங்களுக்கு நாசியில் போய் கூட அந்த தும்மல் வந்துருக்குன்னா பெரிய தும்மல். அந்த பெரிய தும்மல் வந்த உடனே அந்த நாய் வந்து திடீர்னு எழுந்து டக்குன்னு என்ன செஞ்சுன்னா அந்த குழந்தையோட கழுத்தை கடிச்சிச்சு. இது செய்தித்தாளில் வந்தது. திடீர்னு அவங்க அந்த தும்மல் வந்து அதுக்கு காதில் எப்படி ஒழிச்சதோ தெரியல. அந்த தும்மலை வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு முழிச்சுக்கிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தையோட தொண்டையை வந்து கடிச்சிச்சு. ஸ்பாட்லேயே குழந்தை வந்து இறந்துச்சு. இது வந்து ஒரு செய்திங்க. இது உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போது சொல்லுவாங்க, சில வார்த்தை சொல்லுவாங்க, எதை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நாயை கூட வளர்க்குறது தப்பு இல்லை. அந்த நாயை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வச்சு வளர்க்கணுமோ அங்கே வச்சு வளர்க்கணுன்றது தான் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். இது ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. பெரும்பாலான இப்போ இந்த நாய்கள்னு கேட்டால் வளர்ப்பு நாய்கள்ன்றது போய் வந்து பெட் டாக்ஸ்னு ஆயிடுச்சு. பெட் கிளினிக் தான் சொல்கிறாங்க. பெட் டாக்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், பெட் அனிமல்ஸ் வந்து கிளினிக்னு தான் சொல்லி பேரே வச்சுருக்காங்க. அதாவது செல்ல பிராணிகள், அதாவது வளர்ப்பு பிராணிகள்ன்றது போய் டொமஸ்டிக் அனிமல்ஸ்ன்றது போய் பெட் அனிமல்ஸுன்ற அந்த பேர் வந்துடுச்சு. சரி, பெட் அனிமல்ஸில் எது வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முயலோ அல்லது பூனையோ இதெல்லாம் இருக்கிறது இல்லை. பூனை கூட ஓரளவுக்கு இருக்கும் சில வீடுகளில். ஆனால் பெரும்பாலும் செல்லப்பிராணின்னு சொன்னால் வந்து நாய் தான் குறிப்பிட்டு சொல்ல முடியுது. சரி, இந்த நாய்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உலகளாவிய வந்து என்ன சொல்ல தெரியும் இல்லையா, அவங்க எல்லாமே வந்து இங்கே மாறிட்டு இருக்கும்போது நாய்களோட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தெருநாய்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ இந்த நம்ம நாட்டு நாய்கள் மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல நீங்கள் வந்து ராஜபாளையம் நாயோ, இந்த நாய்கள்லேயே இந்த ப்ரீட் இருக்கு இல்லையா, அந்த இனங்கள் இருக்குல்ல, அந்த இனங்கள் இருக்குன்னா வெளிநாட்டு நாய்கள் மீதான மோகம் வந்து அதிகரிச்சிச்சு இன்றைக்கி. அப்போ வெளிநாட்டு நாய்களை வந்து வளர்க்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாய்க்கும் வந்து உள்ளூர் நாய்களுக்கும் பிடிக்கிறதில்ல. நான் பார்த்துருக்குறேன், எங்கள் வீட்டுக்கிட்டேயும் சில பேர் நாய் வளர்க்குறாங்க. அந்த நாயை கொண்டு போகும்போது அவங்க வீட்டுக்குள்ளே தான் வச்சு வளர்க்குறாங்க. அதை கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மற்ற நாய்கள் வந்து
சொல்லுவாங்களே நாட்டு நாய்கள், அது வீட்டு நாய்கள். இப்போ தெருநாய் சொல்லக்கூட கூடாது, என்ன கேட்டால் சொன்னால் அது ஒரு மதிப்பாகவே சொல்லுவோமே. நம்ம நாட்டு நாய்கள் வந்து அதை குறைக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நாய்கள் வளர்க்குறதுல வந்து இந்த எதிர்த்து இந்த தீர்ப்பு மாதிரி தெரியல சார். வளர்ப்பு நாய்களை எதிர்த்தோ அல்லது வந்து செல்லப்பிராணி நாய்களை எதிர்த்தோ வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லை. இது வந்து வீட்டுக்குள்ளே அவங்க வந்து சில பேர் பொத்தி பொத்தி வளர்க்குறத நான் பார்க்குறேன். வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறாங்க. அதனால் வந்து அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கூட நாய்கள் வளர்க்குறாங்க. அது அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. அது குறைக்கிறது கூட சத்தம் கூட சில நேரத்தில் கேட்குறதில்ல தான் நமக்கு. அது வீட்டுக்குள்ளேயே வந்து கட்டினா அது வந்து அதனால் அவங்களுக்கு சுகாதார பிரச்சனை வந்து அவங்களுக்கும் ஏற்படலாம். ஆனால் வந்து அருகில் இருக்கிறவங்களுக்கும் கூட சுகாதார பிரச்சனைகள் ஏற்படலாம். அவங்க வளர்ப்பை பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கலாம். சில பேர் வந்து கரெக்டாக ப்ராப்பராக அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி அதை சுகாதார முறையில் அதை குளிப்பாட்டி ரொம்பவும் வந்து பார்த்தோன்னா வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிற நபர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க வாழ்க்கை அதோட சேர்ந்து இருக்குது. அந்த பெட்டாகோட சேர்ந்தே வந்து அவங்களோட வாழ்க்கை முறையாக இருக்கும்போது அதை நம்ம வந்து குறையாக சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த தெருநாய்கள் மீது நான் வந்து பரிவோடு நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன செய்யணும் கேட்டால் உணவுகள் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ உணவுகள் கொடுக்கறதோடு அவங்களுடைய வந்து அவங்களுடைய கடமை போயிடுது. ஆனால் அதுக்கப்புறம் அதை பராமரிக்கிறது எப்படி? அதுங்களுக்கு ஏதாவது ஸ்கின் டிசீஸில் வந்தாலோ இல்லை அதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேன் இந்த உனிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்பட்டால், நோய் பிரச்சனை ஏற்பட்டால் அதை யார் பராமரிக்கிறது? நீங்கள் உணவு கொடுத்துறீங்க. அப்போ சில பேருடைய பார்வை எப்படி இருக்குன்னா இவங்க பாட்டு சோத்தை வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சொறி பிடிச்சி போச்சு, அந்த நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்சி போச்சு, இல்லை அது சொல்லுவாங்க இல்லையா, நாய்களுக்கு இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேபிஸ்ன்ற அந்த வெறி. அப்போ அதுக்கு ப்ராப்பராக வந்து இன்ஜெக்ஷன் போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து வெறித்தன்மை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. வீடுகளில் வளர்க்குறவங்களுக்கு வந்து ப்ராப்பராக இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, ஒரு சிக்கலும் இல்லை. அது வந்து அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகுது. அது வந்து காலையில் ஒரு முறை வெளியில் கூப்பிட்டு வராங்க, வந்து பார்த்திங்கன்னா வந்து சாயந்தரம் ஒரு முறை வெளியில் கூப்பிட்டு வராங்க. அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் அதுக்கு வந்து ஏதாவது இயற்கை உபாதைனா கூட அது அவங்க பிரச்சனையாகிடுது வீட்டுக்குள்ளே. ஆனால் விலங்குகள் சித்திரவதைன்னு சொல்லி பார்த்தா கூட இதை சொல்ல முடியும். நம்ம சாதாரணமாக கிளி ஜோசியத்தை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து கூண்டுக்குள்ளே கிளியை அடைச்சி வைக்கிறியே அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்களாம் இருக்காங்க. அது தப்பு இல்லையா? அது வந்து ரெக்கையை வெட்டி அதை கூண்டுக்குள்ளே வந்து அடைக்கிறேன்றது சொன்னாங்க. ஆனால் பறவைகள் வந்து அதுக்கான வந்து ஃப்ரீடம் நம்ம கொடுக்கணும், அது பறந்து போகணும். ஆனால் கிளிக்கே நம்ம பேசக்கூடியவங்க வந்து கேட்டாங்க, பறவைகள் பேசக்கூடிய நாய்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே அதை சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய வந்து சுதந்திரத்தை பறிக்கிறது தான். அதுவே வந்து சரியில்லை தான். நீங்கள் பெட்டாக இருக்கலாம், பெட்டாக மேலே நீங்கள் ரொம்ப அன்பும் பாசமாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய உள்ள உணர்வுகள் எப்படி இருக்கும்? அந்தந்த விலங்குகளுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, அது அங்கே பறிக்கப்படுறது பார்க்குறேன். இதை தாண்டி வெளிநாட்டு மோகன்ற பேரில் வெளிநாட்டு நாய்களை வந்து பெருமையாக வளர்க்கக்கூடிய பலரும் பார்க்குறேன். ஏதோ வந்து இந்த அட்ச்டாகு இந்த மாதிரியான இருந்தால் கூட பரவாயில்லைங்க. ஒரு சிலர் கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது, ராட்வீலர், அதுக்கப்புறம் பிட்புல் சொல்கிறாங்க. சில பேர்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்டால் பெரிய அளவில் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபார சந்தையாக இருக்கும். அதை சுற்றி இந்த மாதிரியான நாய்களை வந்து நான் பாதுகாப்புக்காக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜெர்மனில் தான் முதல்ல வந்து ஃப்ரான்ஸில் தான் முதல்ல வந்து இந்த மாதிரியான வந்து மேலை நாடுகளில் தான் நாய்களை வந்து உளவு பார்க்கறதுக்கு, அதுக்கு தான் இந்த தெரியும் இல்லையா, மோப்ப சக்தி உள்ளதுனால நாய்கள் மூலமாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் முதல்ல வந்து போலீஸ் படையிலே சேர்த்தாங்க. இன்றைக்கி போலீஸ் காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா நாய்கள் வந்து அதோடைய வந்து சேவை வந்து மிகுந்த பாராட்ட தகுந்தது. அப்போ பாதுகாப்பு பிரச்சனைக்காக நாங்கள் வந்து நாய் வளர்க்குறேன்னு சொல்கிறவங்கள சில பேர் ஏற்றுக்க முடியும். ஆனால் வந்து நான் செல்லமாக நான் வளர்க்குறதுக்கு ஒரு நாய் வேணும்னு சொல்லிட்டு சில பேர் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சில நாய்களை வந்து கொண்டு வந்து வீட்டில் வளர்க்குறத பார்க்கும்போது அதுக்கு ப்ராப்பரான அது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா அது நமக்கு தெரியறதில்ல. அதுக்கு இயற்கை உபாதிக்கு அது என்ன சொல்லணும், வாயில் சொல்லவும் முடியாது. எனக்கு வந்து யூரின் வருது, நான் மோஷன் போகணும் சொல்ல முடியுமா? சொல்லுவேன். நீங்கள் காலையில் ஒரு முறை போயிடுவீங்க, சாயந்தரம் ஒரு முறை போயிடுங்க. சில வீடுகளில் உங்களுக்கு தெரியுமா சார், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே போயிடுவாங்க சார், நாய் மட்டுமே வீட்டில் இருக்கும். அப்படியான நாய்கள்லாம் வந்து வளர்க்க தான் இருக்கும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடும், வந்து இவங்க 2 பேரும் ஆஃபீஸ் போயிடுவாங்க, நாய்கள் மட்டுமே வீட்டில் இருக்கும். குறைஞ்சபட்சம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த உயிரும் அதோட இருக்காது. அது ஒரு மூலையில் வந்து சோபாவில் படுத்துருக்கு. இப்படிலாம் நான் பார்த்துருக்கேன். கதவை திறந்த உடனே அது அவ்வளோ சந்தோஷமாக எங்களை வரவேற்கும். நான் அந்த காட்சியெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இதை நான் வந்து குற்றம்னு சொல்ல, இதை வந்து ஒரு நாய்களுடைய வளர்ப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2 வகையாகிடுச்சு. வளர்ப்பு விலங்குகள்ன்றதை போய் டொமஸ்டிக் அனிமல்ஸ்ன்னு சொல்லி போய் வீட்டு விலங்குகள் போய் செல்லப்பிராணிகள்ன்ற அந்த இதில் போயிடுவாங்க. அவங்கவுங்க விருப்பப்பட்ட நாய்களை வாங்கி வந்து வளர்க்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகாதார பிரச்சனை வந்து கேட்டால் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வளர்க்கும்போது சுகாதார பிரச்சனை எல்லாருக்கும் தான் வரும். அப்போ அது என்ன செய்யணும்னு கேட்டால் அதுக்கான ஒரு கட்டமைப்பு இருக்கணும், ஒரு தனி வீடு இருக்கணும், தனியாக அதுகளுக்கான ஒரு இடம் இருக்கணும்.
அதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா தாராளமாக நாயை வளர்த்துக்கலாம். அது சாலைக்கு போகாமல் வீட்டுக்குள்ளேயே அது உலாவறதுக்காவது இடம் வேணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்க சார், நாயை பார்த்துக்கு ஆளுங்க யாருமே இல்லை, எங்கேயும் கொண்டு போய் விடவும் முடியல. நாய்கள் காப்பகம் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அது மாதிரி விட. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 10 நாள் வந்து என்ன செஞ்சுட்டாங்க தெரியுங்களா, புத்திசாலித்தனமாக ஒரு வேலையை செஞ்சாங்க. ரொம்ப பெரிய புத்திசாலித்தனம். என்னென்னு கேட்டிங்கன்னா சங்கிலியில் கட்டி போட்டாங்க, வீட்டுக்குள்ளே கதவெல்லாம் பூட்டிட்டாங்க. ஒரு வராண்டா மாதிரி இருக்குது, வெளியில் இரும்பு கேட் இருக்குங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு கேட்டை பூட்டிட்டாங்க. அந்த வராண்டாவில் அதை கட்டிட்டு என்ன செஞ்சாங்கன்னா ப்ரெட் பாக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு எத்தனை தூரத்தில் வச்சுட்டாங்க. நாய்க்கு ப்ரெட் பாக்கெட்டை ஒரு 5 பாக்கெட் 6 பாக்கெட் மேலே வச்சுட்டாங்க. என்ன தெரியுமா வச்சுங்க, கிட்டத்தட்ட 6 நாள் ஆச்சுங்க வர்றதுக்கு. ஊருக்கு போன இடத்துல 3 நாள் போயிருக்காங்க, அடுத்து இன்னொரு 3 நாள் ஆயிடுச்சுங்க, 6 நாள் ஆச்சு. அந்த 6 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது இழுத்து அது கீழே கொட்டி அதுலேயே யூரின் போய் அதுலேயே மோஷன் போய் 6 நாள் சார். ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து குறைக்க ஆரம்பிச்சு. போய் பார்க்கணும் சார், அந்த அது சுற்றி அதனுடைய கழிவுகள்லாம் அது மேலேயே வந்து பூசிக்கிட்டு இப்படி இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் ஒரு வகையான துன்புறுத்தல் தானே. ஆமாம். அதனால் ஒரு பொதுவான பார்வையில் கேட்டால் நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்து நம்ம வரவேற்க தான் செய்யணும். ஆனால் அதே சமயத்தில் வந்து கேட்டால் வந்து இந்த நாய்களுக்கான வந்து ஒரு என்ன சொன்ன இந்த ரேபிஸ்லாம் தடுக்கிறதுக்கான பல்வேறு சிகிச்சைகள்லாம் இருக்குது. ரேபிஸில் இறந்தவங்களுடைய கதையெல்லாம் கேட்டிங்கன்னா நாயை வளர்க்கணுன்ற எண்ணமே யாருக்குமே வராது. ஏன்னா அவ்வளோ கொடூரமாக இருந்தது. பாம்பு விஷம் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்போவே உயிர் போயிடும். இந்த நாய்களுக்கான அந்த மருந்தே, இந்த விஷமுறிவு மருந்து இருக்கு இல்லையா, அந்த மருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெறிநாய் கடிகள் கிடச்சுன்னா அந்த விஷ முறிவுக்கே வந்து கேட்டால் இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த ஊசியை கண்டுபிடித்த வந்து மகனே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நாய்க்கடியால் கொல்லப்பட்டதுனால தான் அந்த மருந்தையே அவர் கண்டுபிடிச்சார். இந்த நாய்க்கு வெறிநாய் கடிக்கு மருந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவருடைய, அது நான் ஒரு கதையை படிச்சிருக்கேன் ஒரு புத்தகத்தில். எப்படி இதை கண்டுபிடிச்சாருன்னா அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறிநாய் கடிச்சு இறந்துடுறாரு. இது ஒரு பக்கம் வந்து கேட்டால் இன்னொன்று நான் வந்து சொல்வேன் இந்த விஷயத்தில் என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த நாய்க்கடிகள்லாம் ஊசி போடுறதுன்னு ஒரு காலத்தில் இருந்துங்க. இப்போ நான்லாம் எனக்கு சிறு வயசில் வந்து கேட்டால் 2 முறை எனக்கு நாய் கடிச்சிருங்க. அப்போ வந்து கேட்டினா வந்து ஊசி வந்து தொப்புளை சுற்றி போடுவாங்க சார். இப்போ ஏன் எதுக்காக இதை சொல்கிறேன்னா சிரிக்கக்கூடாது. இதை வந்து எனக்கு கேட்டால் தொப்புளை சுற்றி ஊசி போடும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக 11 ஊசி போட்டாங்க சார். ஏன்னா ஒரு ஊசி வந்து டெஸ்ட் ஊசின்ற மாதிரி கேட்டால் இந்த டிடி இன்ஜெக்ஷன் போட்டாங்க, 10 ஊசி தொப்புளை சுற்றி போடுவாங்க. இதில் என்னென்னு கேட்டால் அந்த தொப்புளை சுற்றி ஊசி போடுறதுக்கு ரொம்ப கொடூரமான விஷயம் சார், அது ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த சின்ன வயசில் அது வந்து நம்ம 8 வயசு இருக்கும்போது எனக்கு நடந்தது. ஊசி போட்டாங்க. இந்த ஊசி போட்டு இந்த வீங்குது பார்த்திங்கன்னா சுற்றி இந்த 10 ஊசி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஊசி போடுறவங்களுக்கு வந்து கேட்டால் எந்த பாயிண்டில் ஊசி போட்டாங்கன்றது தெரியாமல் என்ன செய்வாங்க கேட்டால் மார்க் பண்ண மாட்டாங்க. ஊசி போட்ட இடம் வீங்கி இருக்குங்க, 2 நாள் கழிச்சு ஒரு ஊசி போட சொல்லுவாங்க. தினம் 1 நாள் விட்டு 1 நாள் ஊசி போட்ட இடத்துல வந்து ஊசியை இறக்குவாங்க, அந்த வீங்கின இடத்துல ஊசியை இறக்குவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரணவேதனையாக இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன் இந்த இடத்துல இல்லைங்க, இந்த இடத்துல. அப்போ சின்ன வயசு சொல்லக்கூட முடியாது இல்லைண்ணா. ஸோ இதெல்லாம் இருங்க. கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு மீண்டும் எனக்கு நாய் கடிச்சிது. அப்போ போய் வந்து நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் சொன்ன மாதிரி கேட்டால் இப்போ நாங்கள் வந்து எப்போ போட்டிங்கன்னு கேட்டால் அந்த சீட்டெல்லாம் போய் கொடுத்துக்கிட்டா 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன்னு கேட்டால் அப்போ ஊசியை வந்து என்ன கேட்டால் 5 ஊசி 6 ஊசியாக குறைச்சிட்டார் டாக்டர். 6 ஊசி போடும்போது வந்து பார்த்தா அந்த 1 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஊசி குத்துனது வந்து பார்த்திங்கன்னா அந்த வயிற்றில் ஊசி குத்துனா அந்த இடத்துல அந்த வீக்கம் வந்து இருக்கும். மறுபடியும் ஒரு 6 ஊசி அங்கே போட்டோம். அப்போல்லாம் அந்த அளவுக்கு கொடுக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், காஸ்ட்லியாக போனாலும் ஒரே ஒரு ஊசியில் போட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஊசி வந்து டிடி இன்ஜெக்ஷனும் ஒரு ஊசி வந்து போட்டுறாங்க. அதனால கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேட்டால் மக்களுக்கு என்னன்னா சரி நாய் கடிச்சா ஊசி போட்டுக்கலாம் அப்படின்னு ஆகிடுது. சில பேர் வந்து நான் கேட்டால் குழந்தைகள், பெரும்பாலான குழந்தைகள், இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். இதுதான் இது தீர்ப்பில் கூட சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இது தீர்ப்பில் சில பேர் பேசுகிறாங்க, கரெக்டான வார்த்தை. சில குழந்தைகள் வந்து நாய் கடிச்சிச்சுன்னா வீட்டில் போய் சொல்லாதுங்க. சொன்னால் அம்மா திட்டுவாங்க, நீ ஏன் போய் தெருவில் போய் விளையாடினேன், அதனால தான் நாய் கடிச்சு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் குழந்தைகள் சொல்லாமல் பாயிண்ட். ஆமாம். அப்போ என்ன ஒன்று கேட்டால் அந்த ரேபிஸ் வந்து அந்த நாய் வந்து அந்த நாயோட விஷம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சரியான தீர்ப்பு தான் நான் சொல்லுவேன். இதை எதிர்க்கிறவங்களுடைய பார்வையிலே நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து ஒரு பெட் டாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் முறையாக வச்சு வளர்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தெருநாய்களையும் எதுக்கு நீங்கள் தொடுறீங்க, ஏன் அவங்கள வந்து கொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தெருநாய் சார் இப்போது நான் சொன்னேன் தெரு, அதை ஏன் பெட் அனிமல்ஸாக நீங்கள் வளர்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. அது இங்கே இல்லை அதுதான் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா கரெக்டான வார்த்தை. நீங்கள் தெருநாயை வந்து நீங்கள் தெருநாயை விட்டுணும். நீங்கள் வந்து உணவு வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை சார். இன்றைக்கி நான் சொல்கிறேன் அதுக்கு ஒரு மனசு வேணுன்றது வேறு விஷயம். அதே சமயத்தில் உணவு ஈஸி, ஆனால் அதை பராமரிக்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஒரு குஷ்டரோகி வராரு சார்,
ஒரு குசவைக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு டிஃபன் 2 இட்லி வாங்கி ஒரு 4 பொட்டலம் வாங்கி அவர் வந்து கிட்டப்பா காலைல மத்தியானம் சாதம் 3 வேளை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டு வந்துடலாம். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளிப்பாட்டுறது ஒரு நோயாளி சொல்கிறேன், குஷ்டரோகின்னு இல்லை, ஏதோ ஒரு நோயாளி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் கொண்டு போய் குளிப்பாட்ட முடியுமா? இல்லை அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான வந்து உடைகளை மாற்ற முடியுமா? நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஆனால் சாப்பாடு ஈஸியாக வாங்கி கொடுத்தலாம், காசு தானே இருக்குது, கொடுக்குங்க. அதையும் செய்யாதவங்க இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். 5 ரூபா பிஸ்கெட்டை போட்டு நாய் லவர்னு சொல்லிக்கிறாங்க. ஆமாம் சார், நான் நாயோட பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே அது கிடையாது. நான் சொல்கிறேன், இப்போ பிச்சைக்காரங்க கூட சார் நம்ம கருணை இருக்குது, நம்ம டிஃபன் வாங்கி தரோம், என் காசு கூட 5 ரூபா 10 ரூபா கொடுறோம், 50 ரூபா 100 ரூபா கொடுக்குறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிச்சைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து படுக்கிறது எங்கே படுக்கிறான்? போர்வை இல்லை அவனுக்கு, போர்வை வாங்கி தரமா நம்ம? இல்லை அவனுக்கு ஜுரம் வந்துச்சுன்னா கேட்டால் அவனை வந்து கூட்டு போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமா? இல்லை. ஆனால் போகிற போக்கில் கேட்டால் 5 10 கொடுத்துட்டு போயிடும், அது ஈஸி. அதைத்தான் இவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஒரு முறையாக இதே ஒரு ஹோம் இருந்துன்னு வச்சுங்களேன், அவனை கொண்டு போய் ஒரு ஹோமில் சேர்த்துட்டோம்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேளை சாப்பாடும் கிடச்சிடும், அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கிடச்சிடும், எல்லாமே கிடச்சிடும். ஒரு சரணாலயம் மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நாய்களுக்கான காப்பகத்தை அமைங்க. ரெண்டாவது வந்து கேட்டால் உங்களுக்கு தெரியும், நாய்களுக்குள்ள இப்போ தான் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வந்து இது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் பாருங்களேன். நான் உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த அரசு என்ன செய்ய கேட்டால் நாய்களை வந்து கட்டுப்படுத்தினா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, சமீபத்தில் 2 தெருநாய் கொண்டு போய் என் கண்ணு முன்னாடி தான் வந்துச்சு. 2 தெருநாய் கொண்டு போய் என்ன செஞ்சாங்கன்னா வந்து இந்த சைடில் இடுப்பாண்டான்னு கேட்டால் கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணி விட்டாங்க. இடுப்பு சைடில் கருத்தடை பண்ணி விட்டாங்க. இது ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாய்க்கு வந்து தாய்மை அடைஞ்சு 4 குட்டி போட்டது, 5 குட்டி போட்டது, 2 முறை 3 முறை குட்டி போட்டிருக்கு. ஒரு நாய் வந்து அப்போ தான் குட்டி பருவத்தை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொன்னேன், அப்போ தான் அது வந்து என்ன சொன்னால் ஒரு இளம் பெண்ணாக என்ன சொன்ன கேட்டால் ஒரு ஃபீமேல் டாகாக மாறி வருது. ஒரு பெண் நாய் வந்து அப்போ தான் வந்து அது இன்னும் வந்து கருத்தரிக்கவே இல்லை, கொண்டு போய் அதையும் ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து விட்டான். இது ஒரு வகையான துன்புறுத்தல் தானே சார்? ஆமாம். அதனுடைய உணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் தாய்மையை அடையணும்ல. இது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயமா பாருங்களேன். 2 நாயை கொண்டு போயிட்டு அந்த நாய் ஏற்கனவே குட்டி போட்டதா இல்லையா, ஒரு முறை தாய்மை உணர்வு அடைஞ்சிட்டா கூட பரவாயில்ல சார். அப்போ தான் அது இளம் பருவம் மாதிரி குட்டியிலேருந்து உருவாகி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருவுறதுக்கான அந்த என்ன சொன்ன அந்த ஒரு தகுதியை அடையுது. ஆனால் அதையும் கொண்டு போய் என்ன செஞ்சான்னு கேட்டால் ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து போட்டோம். ஸோ இது வந்து ஒரு பக்கம் இதை சொன்னோன்னு சொன்னால், அப்போ இதை செய்ய பிரச்சனை ஆண் நாய்கள் செஞ்சுட்டா வந்து பிரச்சனை இல்லைன்றாங்க. அதெல்லாம் வேறு சப்ஜெக்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு தெருநாய்களுக்கு வந்து முற்றிலுமாக ஒழிக்க முடியாதுன்றது நமக்கு நல்லா தெரியுது. இது வந்து என்னன்னா நீதிமன்றமும் இதில் தலையிட்டு ஒரு உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி நாமும் கூட என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு போயிடலாம். நீங்கள் வந்து நாய்களுக்கு உணவே கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாம் சார், நான் கூட போடுறேன் சார் நாய்களுக்கு உணவு. எப்பயாவது ஒரு முறை வந்து அந்த நாய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாலை நேரங்களில் ஏதோ ஒரு வேலை. சில பேர் வந்து கேட்டால் மெனக்கட்டு 3 வேலையும் கூட போடுறவங்களாம் இருக்கிறாங்க. அது ஒரு டியூட்டியாகவே செய்கிறாங்க இல்லையா அந்த பாதுகாவலர்கள். நான் என்ன சொன்ன கேட்டால், நீங்கள் ஒரு 4 நாயை கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் கட்டி போட்டு வளர்க்க முடியாது இல்லை. இன்னொன்று சார் என்னென்னா, இந்த நாயை வந்துட்டு பாதுகாக்கணும், தெருநாய்களை வந்து கடிக்கக்கூடிய நாய்களை கருணை கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சொமேட்டோவில் ஸ்விக்கியில் போகிறவங்களுடைய வழி என்னங்கிறது தெரியும். அதுதான் நான் சொல்கிறேன். இது இல்லை, இது வந்து நைட்டில் தனியாக போகிறவங்கள ஒரு வகையான ஒரு வியாதி சார். இது ஒரு பெருமைக்குரிய ஒரு வியாதி தான். இது நான் பார்த்துருக்கேன் சில பேரை. நீங்கள் வந்து அவ்வளோ அக்கறையாக நீங்கள் செய்கிறீங்கன்னா ரோட் நாய்களுக்கு மேலே உங்களுக்கு கருணை இருக்குன்னா எல்லாருக்கும் எங்களுக்கு கூட இருக்குது கருணை, எல்லாருக்குமே இருக்குது. அதில் ஒரு சீரியல் நடிகை கேட்டிருக்காங்க, அதாவது 6 அறிவு உள்ள மனுஷனுக்கே கோவம் வரும்போது என்ன சொல்றது 5 அறிவு இருக்கக்கூடிய நாய்க்கு அவங்களும் நடந்ததான் சார் தெரியும். இப்போது நானே சொல்கிறேன் சார், இப்போ என் பிள்ளைகள்லாம் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போனால் கூட போகாதுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே நாய் இருக்கும், அதை போக மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா சில நேரங்கள் நாய் வந்து பின்னாடியே வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு அச்சுறுத்தல் தான் இருக்குது. அது கடிக்குதோ இல்லையோ அச்சுறுத்தல் தான். சில நேரங்கள் வயதான வந்து யாராவது ஒருத்தர் போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து பார்வை இல்லாமல் கூட அந்த நாயை மிதிச்சிடலாம் ஒரு வேளை. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணுன்றது வந்து நீதிமன்ற தீர்ப்போட நான் உடன்படுறேன், கட்டுப்படுத்தணும். ஆனால் முற்றிலும் ஒழிச்சிடணுன்ற அந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. நாய்கள் வந்து பாதுகாப்புக்கு விஷயத்துக்கு நாய்கள் வந்து தேவை தான், அதை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ காலைல வரும்போது பார்த்தேன் சார், கண்ணாலே பார்த்தேன். இன்றைக்கி காலைல நான் பார்த்தேன். என்னன்னு கேட்டால் ஒரே இடத்துல ஒரு 10 நாய் இருக்குது. ஒரே இடத்துல ஒரு 10 நாய் இருக்குது. சரி, ஏன் இந்த நாய் வந்து அங்கங்கே வந்து
தனித்தனியாக ஏன் வந்து ஒரு 4 தெரு இருக்கா, அந்த 4 தெருவில் நாயே இல்லை, ஒரு குறிப்பிட்ட தெருவில் அங்கே மட்டும் ஏன் நாய் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அங்கே இறைச்சி கடை பக்கத்தில் இருக்குது. இறைச்சி கடை வந்து ஒரு 2-3 கடைகள் அங்கே இருக்கிறதுனால இந்த நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துலையே சுற்றி வரதை நம்ம பார்க்குறோம். நான் என்னுடைய பார்வையில் நாய்களை வந்து கட்டுப்படுத்தணுன்றதை நான் உடன்படுறேன். ஆனால் முற்றிலும் ஒழிக்கணுன்ற அந்த இது இருக்கக்கூடாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் தான் சார் இருக்குது. சில நேரங்களில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எலிகளால் வந்து பல தொந்தரவுகள் இருக்குது. எலிகளை வந்து பார்த்திங்கன்னா அழிக்கிறதுக்கு பூனைகள் தேவை அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இன்றைக்கி பெரும்பாலும் பூனைகள் வந்து காணும். அது எதுக்காக காணும் திடீர்னு ஏன் இப்போ நாய்கள் இவ்வளோ பெருகும் போது பூனைகள் ஏன் இல்லாமல் போச்சு? முன்னதான் உங்கள் வீட்டுக்கு ஒரு பூனை இருக்கும், இல்லை தெருவில் வந்து 4 பூனை அங்கங்கே ஓடுறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூனைகள் பெரும்பாலும் பூனைகளை காணும். அதுக்கு என்ன திடீர்னு சொன்னாங்க இல்லையா, ஒரு பிரியாணி கடையில் வந்து பூனை கறியை போட்டாங்க அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அது நம்ம பார்த்தோம், செய்தியாக வந்தது. ஆனால் இப்போ சந்தேகம் வருது நமக்கு கேட்டால், பெரும்பாலும் பூனைகள் காணும். பூனைகளால் தொந்தரவு இருக்கா, நாய்களால் தொந்தரவு கேட்டால் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சுகாதார பிரச்சனை கேட்டால் 2மே இருக்குது சார், நம்ம அதை சொல்ல. ஆனால் நாயை வளர்க்கக்கூடியவங்க, அந்த தெருநாயை வளர்க்கக்கூடியவங்க, இல்லை தெருநாய் மீது பதிவு காட்டக்கூடியவங்க வெறும் உணவு மட்டும் போடாதீங்க. அதுங்களுக்கு வந்து ஏதாவது சொறி பிடிச்சிச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் யாராவது பண்ணணும்ல. எனக்கு தெரிஞ்சு 1-2 பேர் தான் சார் வந்து வெட்டனரி டாக்டரை கூப்பிட்டு வந்துட்டு தெருநாயை வந்து நான் பார்த்துருக்கேன். இல்லைன்னு சொல்ல 1-2 பேர் தான் ரொம்ப அரிதான பேர் தான் வந்து கேட்டால் அந்த பெட் நாய்களுக்கு வந்து அந்த மருந்து போடுறது இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் இல்லைன்னு சொல்ல, நான் யாரையும் குறையாக சொல்லணும் இல்லை. கட்டுப்படுத்தணுன்றதுல வந்து எல்லாரும் சேர்ந்து செயல்படணும். அதே மாதிரி இந்த பெட் டாக்களை வளர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்டு நாய்களும் சேர்த்தே வளங்க. நாய்கள் எல்லாம் இங்கே ஒன்று தான் சார். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெருமைக்காக சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளிநாட்டு நாய்களை வந்து வளர்க்குறதும் நம்ம நாட்டு நாய்களை வந்து புறந்தள்ளதுனால தான் இன்றைக்கி அது வந்து கிட்டத்தட்ட வந்து தெருநாய்கள் கேட்டால் நாட்டு நாய் தான் தெருநாய்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பெரும்பாலும் வெளிநாட்டு நாய்களை வந்து வளர்க்குறதுனால இவங்க வாக்கிங் கொண்டு போகும்போது இந்த நாய்களால் தொந்தரவு இருக்குது. இப்போ எனக்கு சந்தேகம் அப்படி கூட வருது, இந்த வெளிநாட்டு நாய்களை வளர்க்கக்கூடியவங்க கூட வந்து ஒரு வேளை வந்து இப்படியான வந்து தெருநாய்களை ஒழிக்கணுன்ற மறைமுகமாக செயல்படுறாங்களான்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது. இங்கே வந்து நான் சொல்கிறது கேட்டால், எப்படி வந்து மனிதர்களுக்கு வந்து ஒரு ஆதார் கார்டு இந்த மாதிரிலாம் இருக்குதோ, நாய்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கார்டுகள் ஏதாவது கொடுக்கணும். எவ்வளோ கார்டு நம்ம கொடுத்துருக்காங்க சார், ஒரு 10 கார்டுகளுக்கு மேலே. நாய்களுக்கும் ஒரு கார்டு கொடுக்கணுன்ற நான் இல்லை, நாய்களுக்கு ஒரு கார்டு கொடுக்கணும். அப்போ தானே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன வயசு, அது எப்போ அது வந்து இது அதுக்கு என்ன வந்து இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ப்ராப்பராக. ஸோ இதெல்லாம் கண்காணிக்கணுன்ற. ஒரு வீட்டில் நாய் பெட்டாக வளர்க்குறாங்கன்னா கூட அது எப்படி வளர்க்குறாங்கன்றது வேணும் இல்லை. நாய்களுக்கும் கொடுங்க, ஒரு எத்தனையோ கார்டு கொடுத்துட்டீங்க எங்கள் கையில், நாய்களுக்கும் ஒரு கார்டு கொடுக்கணும், ஆதார் கார்டு மாதிரி அதுங்களுக்கு ஒரு கார்டு கொடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ப்ரீடு, அதுக்கு என்ன உணவு முறை கொடுக்குறது. நான் தான் சொல்கிறேன்னே சார், தெருநாய்களுக்கு கூட நீங்கள் அந்த சிக்னலுக்காக சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கழுத்தில் ஒரு பட்டை மாதிரி வந்து அணியதுலாம் லைசன்ஸ் மாதிரி ஒரு அடையாளம் மாதிரி ஒரு காலத்தில், இப்போ இல்லை. நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி கார்பரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளமே கொடுத்தாங்க. தெருநாய்களுக்கு வந்து ஒரு $1 மாதிரி கொடுத்து டோக்கன் மாதிரி இந்த நாயை வளர்க்குறவங்களுக்கு இதை போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து அதெல்லாம் இல்லை. தெருநாய்கள் பெருகிறது உண்மை. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பரோபகாரிகள் வந்துட்டாங்க. முன்னாடி வந்து ரோட்டில் சோறு போடுறதுக்கு கூட அதுக்கு 2 குறையை தான் வாங்கி போடுவான். இன்றைக்கி பிரியாணிலாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரோபகாரிகள் வந்துட்டாங்கன்னா அது மட்டும் போதாது, அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து கொடுக்கணுன்ற நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து இனப்பெருக்கம் ஆகும்போது அப்போ அந்த இனப்பெருக்கத்தை வந்து நீங்கள் தடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் பராமரிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த உணவு போடுங்க. இன்றைக்கி கொரோனா பீரியடில் உங்களுக்கு தெரியும் சார், எல்லோரும் வீட்டுக்குள்ளே முடங்கியிருந்தோம். தெருநாய்களுக்கு சாப்பாடு எப்படி, நமக்கே சோறு இல்லாமல் இருந்தோம். காய்கறி கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, தன்னார்வர்களால். ஆனால் அந்த நாய்கள் எங்கே இருந்தது, எப்படி இருந்தது? தன்னார்வர்களால் உணவளிக்கப்பட்டது. சில பேர். ஆனால் பெரும்பாலான நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அதனுடைய வந்து அது உணவு சாப்பிட்டது கூட தெரியாது. உண்மை இது. ரோட்டில் வந்து நம்ம பார்த்தோமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டில் வெறிச்சொடி தானே கிடந்துச்சு. அந்த நாய்கள்லாம் எங்கே போச்சு உணவுக்காக, யார் உணவு போட்டாங்க? இப்படிலாம் இருக்குது, கேள்வி இருக்குல்ல. அதனால் நான் என்னுடைய பார்வையில் நான் சொல்வது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நாய்களை வந்து கட்டுப்படுத்தணுன்றது கரெக்ட். அதே சமயம் ஒழிச்சணுன்றதும் வந்து சரியான நடவடிக்கை இல்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.